நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். களத்திரக்காரனான சுக்கிரனை ஆட்சி வீடாக கொண்ட துலாம் ராசி நேயர்களே வணக்கம். இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு என்ன சிறப்பான பலன்களை வழங்கப் போகிறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த பராபவ ஆண்டில் முதலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், கிரக பெயர்ச்சி மாற்றங்களை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு குரு பெயர்ச்சி. உங்கள் ராசியில் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார் 9லேருந்து 10க்கு. பிறகு அவரே அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து அதிசாரமாக 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு செல்கிறார். பிறகு திரும்பவும் ஜனவரி 24ஆம் தேதி 11ஆம் இடத்திலிருந்து திரும்ப 10ஆம் இடத்துக்கே வந்துடுறார். இது முதல் பெயர்ச்சி. சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரணரோகர் ருணஸ்தானத்தில் 6ஆம் இடத்துலையே இருப்பார் இந்த வருஷம் முழுசும். சரிங்களா? அடுத்து டிசம்பர் 5ஆம் தேதி ராகு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கும், கேது பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறார். ராகு கேது பெயர்ச்சி. ஸோ இந்த மூன்று உங்களுக்கு இந்த வருஷத்தில் பராபவ ஆண்டில் நிகழக்கூடிய கிரக பயிற்சி நிலவரம். சரி, இதனால் உங்களுக்கு என்ன பலன்கள் இந்த பராபவ ஆண்டில் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் தொழில்துறையோ இல்லாட்டா வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய வியாபார நிறுவனத்தை, தொழில் நிறுவனத்தை கொஞ்சம் புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த வருஷம் குறையும். நல்ல மருத்துவத்தின் காரணமாக அவங்க குணமடைஞ்சிருவாங்க. ஸோ அதனால் குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு நோய்கள் வர வாய்ப்பில்லை. சரிங்களா? நல்லா படிப்பாங்க குழந்தைகள், நல்லா படிப்பாங்க. ஆனால் படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்க தாமதமாகும். சரிங்களா? அப்புறம் திருமணம் ஆகாதவங்களுக்கு சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதங்களில் திருமணம் கைகூட வாய்ப்பு உண்டு. முயற்சி பண்ணலாம். திருமண பேச்சு எடுத்து உங்களுக்கு திருமணம் அந்த விசேஷங்கள் மலமலன்னு நீங்கள் பேச்சுவார்த்தை தொடங்கலாம். திருமண காரியங்கள் வெற்றி அடையும். வெளியே கொடுத்த பணம் வசூல் ஆகும் இந்த ஆண்டில். புதுசாக யாருக்கும் நீங்கள் கடனோ கொடுக்காதீங்க, வாங்காதீங்க. சரிங்களா? அதனால் அது சரிப்பட்டு வராது. பெற்றோர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் உடல் நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கருவுற்ற பெண்கள் ஆபத்தான பயணங்களை தவிர்க்கணும். உயரமான வண்டியில் ஏறி உட்காந்து கணவர் கூட வண்டியில் பறக்கிறது, சரிங்களா? அல்லது நீங்களே ஒரு ரொம்ப வெயிட்டான வண்டியை ஓட்டுறது, இந்த மாதிரி சில பயணங்களை நீங்கள் தவிர்த்தணும். கார்கள்லேயோ பஸ்ஸுகள்லேயோ ரொம்ப நெருக்கமான இடத்துல போய் அமர்ந்துக்கிட்டு கூட்டத்தில் போய் நெரிச்சிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி இதை தவிர்த்துருங்க. சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால் குழந்தையற்ற தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு குழந்தைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான வருஷம். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வாரம் வெள்ளிக்கிழமை கோவில்களுக்கு சென்று குரு பகவானை தரிசித்து வரவும். அவருக்கு முடிஞ்சால் அந்த கொண்டக்கடலை மாலை அல்லது கொண்டக்கடலை அவிச்சிட்டு போய் பூஜை நடக்கும்போது கொஞ்சம் சாமிகிட்ட கொடுத்து பூஜை முடிந்த பின் அனைவருக்கும் நீங்கள் அதை பரிமாறினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அதே போல் ஆஞ்சநேயரையும் கால பைரவரும் வழிபட்டுவாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். நன்றி, வணக்கம்.